கொடுத்தோம். தரக்குனா அலைஹிஃபில் ஆஹிரின். அப்படியே அந்த அந்த துணி நீங்க வாசிக்க வாசிக்க அப்படியே இறங்கிக்கிட்டே வரும். தந்தையும் மகனுக்கும் இடையிலான உரையாடல் படபடக்க வைக்கும். எப்படி ஒரு கேள்வி, எப்படி ஒரு பதில், எப்படி தயாராயிட்டாங்க, கடத்தியாச்சு, படுக்க போட்டாச்சு, அறுக்கிறதுக்கு தயாராயாச்சு, அப்படியெல்லாம் அப்படியே நம்முடைய ஹார்ட் பீட்டை உச்சத்துக்கு கொண்டு வர்ற வசனம் சொல்லிட்டு அல்லாஹ் அதை நிப்பாட்டி அவங்களுக்கு பதிலா வேற ஒரு பிராணியை கொடுத்துறான்னு சொல்லும்போது நம்மையும் அறியாம அது உணர்வு பூர்வமா படிங்க. வெறும் வார்த்தையா கதையா ஏற்கனவே கேட்ட கதையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுப்புட்டு முன்முடிவுகளை எல்லாத்தையும் அறுத்து புட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை இன்னைக்கு புதுசா படிக்கிற மாதிரி படிங்க. அது என்ன சொல்லுதுமா, அப்படியே அவருக்கு மாற்றமா ஒரு பலிப்பிராணியை கொடுத்தோன்னே நம்மையும் அறியாமல் ஒரு அப்படி ஒரு உள்ள பூரிப்பு வரும் உள்ள இருந்து சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லலாம் தரக்குனா அலைஹிஃபில் ஆஹிரின். அவருடைய புகழை பின்னாடி வர்றவங்கள்ட்ட நம்ம நிலைபெற செஞ்சோம். சொன்னோம், செஞ்சுட்டா மனுஷன். இந்த மனுஷனை சும்மா விடுறதா? காலத்துக்கும் அவரை பற்றி பேசுங்களா? கியாமத் நாள் வரைக்கும் பேசணும். அந்த இப்ராஹிம் நபியும் அந்த இஸ்மாயில் நபியும் உலகம் அழிய போகிற காலம் வரைக்கும் பேசுவோம்னா சும்மா பேச போகிறதில்ல, மெய் சிலிர்த்து பேசுவோம், உணர்வுபூர்வமாக பேசுவோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு தலைவராக பேசுவோம். அடுத்து சொல்றான் சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்படியே படிப்படியா அவங்க செஞ்ச தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி மாதிரி. இன்னா கதாலிக்க நஜிதில் முஹசினின், நன்மை செய்யக்கூடியவங்களுக்கு இப்படி தான் நாம் கூலி கொடுப்போம். அப்படியே நமக்கு அந்த படபடப்பு குறைந்து மகிழ்ச்சி பெருகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஒரு பற்றும் பாசமும் அதிகரித்து அதுபோல நாமும் அந்த உணர்வை அந்த உயர்வை அடையணுங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி சூரா சாஃபாத்தில் அல்லாஹ் பேசுவோம். இதுதான் மேட்ரு. இதுக்குத்தான் நம்ம பாடுபடணும், இதுக்கு தான் நெஞ்சு அறுக்கணும். நீங்கள் எடுங்கள முடிவை. நாம் இப்போ ஒரு சவாலாகவே கேட்குறேன், எத்தனை பேரால் தங்களிடத்தில் இப்படி ஈமானிய உணர்வுக்கு தடையாக இருக்கிற ஒரு காரியத்தை எடுத்து அதை சிந்திச்சு அதை விடணும்னு நினைக்கும் போது உள்ளத்துக்குள்ள அது எப்படி விட்டா முடியுமா? அதெல்லாம் நம்ம வாழ முடியுமா? நம்மளால் நம்முடைய பொழுதுபோக்க முடியுமா? நம்முடைய நேரம் நம்ம சம்பாதிக்க முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? இப்படி அப்படின்னு 1000 கேள்வி வரும். அந்த 1000 கேள்விகளையும் சமாளித்து அந்த கேள்வி யாரு கொடுக்குறான்னா சைத்தான் கொடுக்குறான். அதெல்லாம் முடியாதுப்பா சைத்தான் கொடுக்குறான். அந்த சைத்தானை வீழ்த்தி அடித்து நொறுக்கிட்டு நான் இதை செய்வேன்னு முடிவெடுக்க முடியுமா? பல பேருக்கு முடியாது. ஆனால் அவங்க குர்பானியில் ஊர்லேயே நம்பர் 1 இருப்பாங்க. ஊர்லேயே நம்பர் 1. அவங்க கிடாய் மிஞ்ச ஊரில் கிடாய் கிடையாது. 50,000 ரூபா 70,000 கிடாயை பிடிச்சி தும்முன்னு 2 நாளைக்கு அப்படி ஊரில் வளம் வரும். ஆனால் அவர்களால் இது மாதிரி தங்களுடைய மனதோடு போரிட்டு ஒன்றை செயல்படுத்துவது சிரமமாக இருக்கும். இந்த சிரமம் தான் நமக்கு குர்பானியின் பெயரால் வைக்கப்பட்டிருக்கிற சோதனை. அதைத்தான் நாம் முதன்மையாக நினைக்கணும் என்பதுதான். நான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் சொல்கிறேன், பதில் சொல்லாமல் நான் சொல்லலை. இந்த கேள்விகளும் தேவைதான், அதற்கான விஷயங்களும் இருக்கிறது. ஆனாலும் அதையெல்லாம் விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை நாம் கருத வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.